ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சதம். எப்படி இருக்கீங்க மக்களே? உங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் தமிழ் நியூ இயர். அதே மாதிரி விஷு அசம்சகள் உங்க எல்லோருக்கும் கரெக்டாக தான் சொல்றேன்னா விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி விஷு செலிப்ரேஷன்ஸ் ஆல்சோ. அண்ட் இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஒகேஷன், அதாவது அம்பேத்கர் ஜெயந்தி. நம்ம டாக்டர் அம்பேத்கர் தெரியும் இல்லை, த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட், ஈக்குவாலிட்டி, செக்யூலரிசம் அப்படின்ற வேல்யூஸை நம்ம எல்லோருக்கும் சொல்லி கொடுத்த நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஜாதி மதம் அப்படின்ற டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ஏழை மக்களுக்கும் பணக்காரருக்கும் நடுவில் இந்த கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கவே கூடாது, நம்ம தலித் மக்களுக்கு, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் கம்யூனிட்டிஸ் எல்லோருக்கும் பல உதவிகள் செஞ்ச நம்ம டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்களின் பர்த் ஆனிவர்சரி இன்னைக்கு. அவங்க நம்ம இந்தியா நாட்டுக்கு, நம்ம எல்லோருக்கும் செஞ்சு கொடுத்த நிறைய விஷயங்களுக்கு என்றும் நம்ம நன்றியுடன் இருக்க வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய செக்யுலர் வேல்யூஸ் வச்சு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஜாதி மதம்ன்றது அரசியல்ல வரவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்த கட்சி தான் நம்ம தமிழக வெற்றி கழகம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம தளபதி விஜய் சார் அவர்கள் வந்து அம்பேத்கர் சிலை கிட்ட போய் அந்த பூ மாலை எல்லாம் போட்டு அவங்களுடைய மரியாதை தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிஎம் சார் ஸ்டாலின் அவர்களும் வந்து அதே மாதிரி பூ மாலை எல்லாம் போடுறாங்க. ஆனால் இங்கே நெட்டிசன்ஸ் வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டாலின் சார் பூமாலை போடும்போது காலில் செருப்போட இருக்காங்க, சுற்றி இருக்கிற திமுக ஆட்சி மெம்பர்ஸ் கூட செருப்போட தான் இருக்காங்க. ஸோ நம்ம நெட்டிசன்ஸ் சொல்கிறது என்னன்னா, நம்ம தளபதி விஜய் சாரை பாருங்க, எவ்வளோ சிம்பிளாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக காலில் செருப்பெல்லாம் போடாமல் கரெக்டான விதத்தில் ரெஸ்பெக்ட்ஸ் அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டாலின் சார் அவர்கள் ஷூ கூட கழட்டாமல் இந்த விஷயம் பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்குது அப்படின்ற கேள்வி தான் நம்ம நெட்டிசன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க மக்களே. அடுத்த டாபிக் உள்ள போகலாம். இந்த டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசும்போது இன்னொரு டாபிக் மைண்டுக்கு வருதுங்க. அதாவது இந்த இர்ஃபான் வியூ யூடியூப் சேனல் நடத்துகிற நம்ம இர்ஃபான், ரொம்ப ரொம்ப பாப்புலர் யூடியூபர். அவர் பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. அவரை பற்றி தெரியலனாலும் அவங்க பண்ணாங்க பாருங்க ஒரு ஈது சம்பவம், அதை பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லா யூடியூபர்ஸும் ஒரு வாரமாக பேசின டாபிக் இதுதான். ஸோ நீங்கள் ஏன் இதை பற்றி பேசவே இல்லைன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் பேசாததுக்கு ரீசன் எல்லாரும் பேசிட்டாங்க, அவங்களே உணர்ந்து ஒரு மன்னிப்பு வீடியோவாவது போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு வாரமாக வெயிட் பண்ணேன். அந்த மாதிரி வீடியோ எதுவும் வந்ததா தெரியல. அப்படி ஏதாவது போட்டிருக்காங்கன்னா சொல்லுங்கள் மக்களே. ஸோ எனிவே, இந்த ஈத் அன்னைக்கு நம்ம இர்ஃபான் பண்ண சம்பவம் மிகவும் மோசமான ஒரு விஷயம், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆக்சுவலி நான் இர்ஃபானை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். முன்னாடி, இப்போ கிடையாது. சொந்த காலில் நின்று எந்த காட்ஃபாதரும் ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாமல் உழைச்சி சாதிக்கிற யாராக இருந்தாலும் அவங்கள நான் ரொம்ப மதிக்கிறேன். இன்ஃபேக்ட் இர்ஃபானையும் அந்த கேட்டகரியில் நான் வச்சுருந்தேன். ஆனால் இப்படி ஒரு செயல் அவங்க பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? தானம் பண்ணுறது தெய்வீகமான ஒரு விஷயம். நானே வந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருக்கேன். நானே வந்து நிறைய ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணுவேன். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் தானம். நம்மளும் வந்து சேரிட்டி எல்லாம் பண்ணும்போது வீடியோ எடுப்போம், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அதுக்கு பின்னாலே இருக்கிற நோக்கம் விளம்பரம் கிடையாது, டொனேஷன் வாங்க முடியும், இன்னும் நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்ய முடியுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான். ஸோ அந்த வகையில் இவங்க வீடியோ எடுத்திருந்தால் கண்டிப்பாக அதை நான் சப்போர்ட் தான் பண்ணியிருப்பேன். ஆனால் இவங்களோட நோக்கமே தப்பாக இருக்குது. அந்த சேரிட்டின்றது ரொம்ப ரொம்ப புனிதமான விஷயம். அந்த தானம் பண்ணுறது எப்படி பண்ணோம், கையோடு எடுத்துகிட்டு போய் அவங்க கைக்குள்ளே கொடுத்து நாங்கள் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு உதவி செய்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு நாங்கள் தான் சொல்லணும். நான் அப்படி தான் சொல்லுவேன். இவங்க ஈத் அன்னைக்கு வேற பண்ணுறாங்க, அல்லாவே அல்லாவேன்னு ஒரு 1000 வாட்டி அந்த வீடியோவில் புருஷ பொண்டாட்டி 2 பேரும் சொல்கிறாங்க. அந்த அல்லாவின் பிளெஸ்ஸிங்ஸு உங்கள் மூலமாக எனக்கு கிடைக்குது, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு இவங்க தான் அந்த ஏழை மக்களுக்கு சொல்லணுமே தவிர, நன்றி சொல்லுங்க, அழகா சொல்லுங்க அப்படின்னு இவங்க கேட்டு வாங்கிக்க கூடாது. இது வந்து என்ன சொல்றதுன்னே புரியல. இதுதான் இங்கே பிரச்சனை. கையை இழுத்துட்டாங்க, கையை கீறிட்டாங்க அப்படின்னலாம் நீங்கள் வந்து கோவப்படுறீங்க. அதுக்கும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா காரை நிப்பாட்டி நீங்கள் கீழே இறங்கி கையில் கிஃப்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? அது நீங்கள் பண்ணீங்களா? இல்லை தானே? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தான். நீங்கள் கோவப்பட்டாலும் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் சிரிக்கிறீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஸோ உங்கள் மைண்ட் செட் எப்படின்றது அதுலேயே தெரியுது. அதுவும் பத்தலைன்னு ஏதோ அவங்க வில்லன்ஸ் மாதிரி இவங்களை அட்டாக் பண்ணி வரும்போது இவங்க ஹீரோ மாதிரி அவங்கள சேவ் பண்ணுறாங்களா? இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு கிரிஞ்சின் உச்சக்கட்டமாக அந்த வீடியோ இருக்கும். கிரிஞ்சையும் தாண்டி ரொம்ப அன்ஃபேராக அநியாயமாக இருக்குது.
ஸோ அதனால தான் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் நிறைய கான்ட்ரவர்சியில் மாட்டிருக்காங்க. இர்ஃபான் வந்து ஜெண்டர் ரிவீல் இஷ்யூ வந்து நடந்தது. அதுக்கப்புறம் அந்த அம்பலிக்கல் கார்டு கட் பண்ணுற விஷயத்துலையும் இவங்க வந்து இது ஆக்ஷன் ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் அது ஒரு லீகல் கேஸாக போய் மாட்டினதுனால உடனே அவங்க மன்னிப்பு வீடியோலாம் போட்டாங்க. இங்கே அந்த ப்ரெஷர் இல்லையே, நான் எதுக்கு மன்னிப்பு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே போடாமல் இருக்காங்களோ. ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிள் விஷயங்கள் பண்ணாமல் அவங்களுக்கு இருக்கிற 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இவங்க ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் நல்லது. ஸோ ஃபைனலாக ஒரு அப்டேட் மக்களே, பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மூணாரில் இருக்கிற ஒரு ரெசார்ட்ல இவங்க தங்கியிருந்தாங்களா. சனிக்கிழமை நைட்டு கோவை போலீஸ் அதிகாரிகள் அங்கேருந்து இவங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. இவங்க செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கூடயே இவங்க வந்து தங்கியிருந்தாங்களாம். ஸோ இதுதான் வந்து செய்தி. பிடிச்சப்போ ஜான் ஜெபராஜ் சொன்ன ஒரே விஷயம், இந்த பாக்ஸோ வழக்குக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு எதிர்த்தா ஒரு பொய் கேஸ் போட்டிருக்காங்க. அது போட்டது யாரு? என்னோட எக்ஸ் ஒய்ஃபும் அவங்களுடைய ஃபாதர், அவங்க ஃபேமிலி தான். ஸோ எனக்கு எகென்ஸ்டாக திட்டம் போட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஜான் ஜெபராஜோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. கைது செய்யப்பட்ட அந்த வீடியோஸ் இருக்குல்ல, இவங்க நடந்து வர்றது, வண்டியில் ஏறுறது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கூல் அண்ட் கேஷுவலாக தான் இவங்க இருக்காங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு அதுலேருந்து தெரியுது. ஸோ ஜான் ஜெபராஜ் அவர்கள் சொல்கிற மாதிரி இவங்க உண்மையிலே இன்னோசென்ட்டாக இருந்து இவங்களுக்கு எகென்ஸ்டாக ஒரு பொய் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து இனிமேல் தான் இவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். இல்லை இதில் எந்த ஃபேப்ரிகேஷனும் கிடையாது, உண்மையிலே இவங்க வந்து மொலஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த 2 மைனர் பொண்ணுங்க கொடுத்த கேஸ் ஜென்யூன் கேஸ் தான் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. எனிவேஸ் இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும். அதில் என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மக்களை. கடைசியாக ஒரு குட்டி விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் ஜான் ஜெபராஜ் பற்றி நான் பேசினப்போ அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் என்னை வந்து திட்டிட்டு போயிருக்கீங்க. நீங்கள் திட்டுங்க, உங்கள் கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்கள், அதில் பிரச்சனை. ஆனால் நீங்கள் என்ன கிறிஸ்டியன்னா, உங்களுக்கு ஜான் பற்றி எப்படி தெரியும்? அவங்க ஃபேமிலி பிரச்சனையை நீங்கள் ஓப்பனாக இப்படி வந்து பேசுகிறது தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிறிஸ்டியனாக இருந்தால் தான் இதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஜான் ஜெபராஜ் முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு அப்போஸ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. இது அவங்க ஃபேமிலி பிரச்சனை, இதை பற்றி நீங்கள் பேசவே கூடாதுன்னு மனசாட்சி இல்லாமல் கேட்குறீங்களே, இதுதான் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது எப்படிங்க ஃபேமிலி பிரச்சனை ஆகும்? 2 மைனர் பொண்ணுங்களை இவங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்கன்றதா குற்றச்சாட்டே. இது வந்து சிவியரான ஒரு கேஸ். பாக்ஸோ வழக்குன்றது ப்ரூஃப் இல்லாமல் புக்கிங்கே பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஸ்ட்ராங்காக இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுனால பண்ணியிருக்காங்க. அண்ட் மைனர் விக்டிம்ஸுக்கு எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை ஏற்படுது. அதனால தான் நான் சப்போர்ட் பண்ணேன். இப்படி இருந்தும் ஜான் ஜெபராஜ் இன்னோசென்ட்டு, இவங்க மேலே பொய் கேஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா உண்மைகள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வெளியில் வரும். அப்போ கண்டிப்பாக அவங்கள சப்போர்ட் பண்ணுற ஆள் நானாக தான் இருப்பேன். அவ்வளோதான். ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு டைமில் அவங்கள பார்த்துருக்கீங்க, அவங்கள பிடிச்சிருக்குன்றதுக்காக அநியாயத்துக்கு முட்டு கொடுக்காதீங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.